நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க வருஷம் ஆதியோட ஸ்டெம் செல்ஸ் அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணுவோம். அதுக்கு எங்க 2 பேருடைய கையெழுத்து வேணும். அதான். தெரியும், அர்ஜுன் சொன்னாரு. ஒன்னு பண்ணுங்க, நீங்க வந்த வேலையை பாருங்க. அதுக்குள்ள நான் இந்த டெஸ்டுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். என்னது? அர்ஜுன், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. டெஸ்டா? என்னாச்சு? அவ ஒரு ஃபுல் பாடி செக்அப் எடுத்துக்க சொன்னா. எனவே எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். சோ ஐ தாட் வை நாட். சார் கையை நீட்டுங்க. டாக்டர், அவ்வளோ பெரிய ஊசி வேணுமா? சின்ன ஊசி இல்லையா? முடிஞ்சிருச்சா? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உனக்காக? வந்துட்டேன்ல, ரிலாக்ஸ். இருங்க டாக்டர், இந்த ஃபுல் ஹாஸ்பிடல்ல நான் மட்டும் தான் பேஷண்டா? இப்போ என் ரத்தத்தை எடுக்கிறதுக்கு ஏன் இப்படி பறக்குறீங்க? வெயிட் அ மினிட். பிரியா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உனக்காக? வேர் யூ? ஓகே, நான் தான் வந்துட்டேன்ல, ரிலாக்ஸ். டாக்டர், அவரோட பிபி எல்லாம் செக் பண்ணியாச்சுல? ஓகே தானே? செக் பண்ணிட்டேன், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓகே தென் ப்ரோசீட் ப்ளீஸ். ஏய் இருங்க 1 மினிட். நீங்க இன்னும் பழைய காலத்துல இருக்கீங்க. டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு. ஊசி இல்லாம பிளட் எடுக்கிறதுக்கு ஏதாவது நியூ சிஸ்டம் இருக்கா? இருக்கு சார். ஏடிஎம் மிஷின்ல கார்டை போட்டா பணம் வருதுல்ல, அந்த மாதிரி உங்க உடம்புல ஒரு கார்டை போட்டா தேவையான பிளட் எடுத்துடலாம் சார். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கா? ஆமா சார், அதுக்கு நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு தான் போகணும். பரவாயில்லையா? இந்த நேரத்துல ஜோக் வேற. என்ன சார் நீங்க இப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்களே பயப்படாம இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நான் பயப்படல. அது ஊசி உள்ள போயிடுச்சுன்னா, அங்க உடைஞ்சிருச்சுன்னா செப்டிக் ஆயிடும்ல. அத பத்தி தான் யோசிக்கிறேன். இல்ல ஒண்ணும் ஆகாது. அர்ஜுன், இன்னும் உங்களுக்கு அந்த நீடல் பயம் போகவே இல்லையா? பாரு பிரியா, ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னா அர்ஜுன் வீட்டையே தலைகீழா மாத்திருவாரு. குறைஞ்சது அர்ஜுனை கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 பேராவது தேவைப்படும். நான் அவர் பக்கத்துல இருந்து அவர் கைய பிடிக்கிற வரைக்கும் அர்ஜுன் இன்ஜெக்ஷனே போட்டுக்க மாட்டாரு. அந்த மாதிரி டிராமாலாம் ஒண்ணும் இல்ல வந்தனா. டாக்டர், நீங்க எடுத்துக்கோங்க. குட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு போய் யாராச்சும் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா? நான் ஒன்றும் பயப்படல. நீ தேவையில்லாம என்ன வேற மாதிரி நினைச்சிடாத. ஆல் ரைட். தேங்க்ஸ் அர்ஜுன். ஆதித்யாவோட பேப்பர்ஸை வந்து சைன் பண்ணதுக்கு. போலாமா? கவிதா, டோன்ட் வரி. எப்படியும் உங்க பிரெக்னன்சி டெஸ்ட் ரிசல்ட் அக்யூரேட்டா தான் இருக்கும். எனிவேஸ்,
உங்க திருப்திக்காக எடுத்த ரீடெஸ்ட் ரிசல்ட் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்துரும். பட் மோஸ்ட் ப்ராபபிலி இட்ஸ் பாசிட்டிவ். தேங்க்யூ டாக்டர். வந்தனா, ஆதி விஷயமா எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? ம். அப்புறம் இவரோட நம்பர் நாட் ரீச்சபிளா இருந்தா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, இல்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட போதும். அவர் பிஸியா இருந்தா நானே கூட வரேன். பட் ஐல் இன்ஃபார்ம் ஹிம். அவர் அனுப்பி வைக்கிறேன். நீ எதுக்கு அர்ஜுனை அனுப்பணும்? இல்ல நான் ஆக்சுவலி வந்தனா, வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு சே இஸ், பிரியாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா குழந்தைங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பிரியாவை பார்த்தா கத்துக்கணும். நான் பிஸியா இருக்கிறப்போ யாரோட ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன். ஆனா பிரியா ஃபோன் பண்ணா எப்பவுமே நான் அட்டன் பண்ணுவேன். So you can send her a message or give her a call. நான் டெஃபினட்டா அட்டன் பண்ணுவேன் and she will let me know. என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? இப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லல்ல? See, you look so nice, so sweet. ஸ்வீட் எல்லாம் உடம்புக்கு ஆகாது, டயபெட்டிஸ் வந்துடும். டயபெட்டிஸ்லாம் வராது. ஸ்வீட்னஸ் எப்பவாச்சும் தான் கிடைக்குது. 24 hours பாவக்காய் ஜூஸ் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த ஒரு விஷயத்தையுமே நார்மலாவே சொல்ல மாட்டீங்களா? இப்ப எதுக்காக முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? இந்த அரகண்ட் அர்ஜுன் ஸ்வீட்டா சிரிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா தானே இருக்கு. நான் ஸ்வீட்டா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். ஒருவேளை உனக்கு என் மேல லவ் வந்துருச்சோ? நீங்க ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சி, என் மனசு புத்தி எங்க இருக்கணுமோ கரெக்டா அங்க இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, உன் மனசு புத்தி இருக்க வேண்டிய இடத்துல நல்லா இருக்கு, சரியா? ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறப்போ நீ ஏன் அழுத? அது கைய பிடிச்சு அப்படி நசுக்குனா வேற என்ன பண்ணுவாங்க? அந்த ஊசியை பார்த்த உடனே உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு ஏன் கைய பிடிச்சு அப்படி நசுக்குனா அதனாலதான். உன் கைய பிடிச்சு நசுக்குனதுனால நீ அழுத, மத்தபடி எதுவும் இல்ல. இல்ல கடவுளே, நீங்களா ஒன்னு இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் இமேஜின் பண்ணல. அதான் எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்களே, லவ் வந்துருச்சுன்னா பசிக்கும் சாப்பிட முடியாது, தூக்கம் வரும் தூங்க முடியாது. அதே கேட்டகரியில எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுனால உனக்கு ஒழிச்சிருக்கும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஏன்னா கண்ணீர் வர வைக்கிறதுக்கு வெங்காயத்தோட ரொம்ப ஈஸியான விஷயம் லவ் தானே. இங்க பாருங்க, இந்த காதல், கண்ணாமூச்சி, ஐஸ் பாய், கில்லி தட்டு, பாண்டி இதெல்லாம் விளையாடுற ஸ்டேஜை நான் எப்பவோ தாண்டிட்டேன். சும்மா எதையாச்சும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக பேசாதீங்க. உங்களுக்கு லவ் எட்டிக்கானா எனக்கு பாவக்கா, அவ்வளவுதான். ஓகே, டெல் மீ சம்திங். உங்களுக்கு ஊசி போடுறதுக்காக வந்தாங்க, எதுக்காக நீங்க ஏன் கையை பிடிச்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு ஏன் மேல லவ் வந்துருச்சா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து அர்ஜுன், பொண்டாட்டிங்கிற பெரிய கஷ்டத்தையே சகிச்சுக்கிட்டே ஒரு சின்ன ஊசி உன்னை என்ன பண்ணிட போகுது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறதுக்கு அப்படி கையை பிடிச்சுக்கிட்டேன். அப்படியே இரு இரு இரு, வீட்டுக்கு போய் மூஞ்சில குத்தலாம். முதல்ல வா, பூஜாவை போய் பிக்கப் பண்ணலாம். ஓகே. காலேஜ்ல தானே இருக்குன்னு சொன்னாங்க, இங்க என்ன பண்றாங்க? ஏய் செல்லக்குட்டி வாங்க. பாப்பா
ம். ஆமா டூரிஸ்டுக்கு போனியே ஊரெல்லாம் சுத்தி பாத்தியா எப்படி இருந்தது ரொம்ப எனக்கு தான் நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு ம். இங்கதான் நீ இல்லாம வீடே வெறிச்சோன்னு போச்சு தெரியுமா பாட்டி ஏய், சரவணா வாடா பாட்டி நான் ஸ்ட்ரவன் அதத்தான் சொன்னேன் ஆமா டூரிஸ்ட்ல பூஜாவை நல்லா பாத்துக்கிட்டியா சண்டையெல்லாம் ஒண்ணு போடலையே இல்லையே நீதான் நல்ல பிள்ளையாச்சே தங்கச்சிய பொறுப்பா பாத்துக்குவ இங்க இருக்கிறப்ப மட்டும்தான் எலியும் புனியுமா சண்டை போட்டுக்குவீங்க பாட்டி இதுதான் இருக்கிறதுல எனக்கு பெஸ்ட் ட்ரிப் எந்த எடுபட்ட பையன் என் பேத்திக்கு ட்ரிப்ஸ் ஏத்தனா தனா அவ போயிட்டு வந்த ட்ரிப் பெஸ்ட்னு சொல்றா. எனக்கு அது தெரியாதா ஆ. ஆ, குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன் சரி சரி போனது நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு நாங்க அங்க கேம்பிங் போனோம் ஜம்பிங்கா வேற என்ன பண்ணீங்க நான் ட்ரக்கிங் பண்ணேன் ஓ பரவாயில்லையே நல்லா விளையாடி இருக்கீங்க ஃபயர் கேம்ப்ல நாங்க டான்ஸ் பண்ணோம் டான்ஸோட பாட்டும் பாடினோம் ம். கொடுத்த காசு வீணாகல பூஜா பூஜா இங்க வா. நீ எங்க போனதுக்கு அப்புறம் அப்பாவை மிஸ் பண்ணலையா? ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆனா அங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சா அதனால தான் மறந்துட்டேன் ஓஹோ மறந்துட்டியா? அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சா நாங்க ஃபுல்லா விளையாண்டுட்டே இருந்தோம் ம். அங்க நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படியா காமி? இருங்க இந்தாங்க ஐ சூப்பரா இருக்கு. எங்க இங்க பாருங்க. நைஸ். ம். சரி வேற என்னெல்லாம் பண்ணீங்க? பிரியம்மா நான் உங்களுக்காக ஃப்ளவர் கொண்டு வந்திருக்கேன் ஷோமி ஷோமி ஷோமி. ம். So sweet. Thank you. பூஜா அப்பாக்காக எதையும் வாங்கிட்டு வரலையா? அப்பா நீங்க என்ன ரோஸ் தலையில வச்சுப்பீங்களா? ஐயோ சித்தப்பா இந்த கேர்ள்ஸே இப்படிதான் எப்பவுமே ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ்னு அழுதுகிட்டே இருப்பாங்க ம். நான் உங்களுக்காக கலர் ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரியலி? ஆமா காட்டு. ம். அக்கா பிரியா ஷெவன் வந்துட்டானா? வந்தாச்சு. 2 குட்டியும் வந்ததுல இருந்து ஒரே கதை. கேம்ப்ல அத பண்ணோம் இத பண்ணோம்னு ஒரே பேச்சு, அதுவும் செம்ம கும்மாளம். ஆக்சுவலி நீ பேசுறது கூட எனக்கு ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. அண்ட் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சாரி இன்னைக்கு என்னால வர முடியல பிரியா. பரவாயில்லக்கா. இன்னைக்கு காலேஜ்ல கிளாஸ் எடுக்கிற வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். எனிவே நான் 4 o'clock மேல வந்துடுறேன். நீ அவனை சாப்பிட வச்சுடு. சரி ஓகே பிரியா பாய். நாள் ஃபுல்லா காலேஜ்ல இருந்ததா சொல்றாங்க. ஆனா நான் ஹாஸ்பிடல்ல பார்த்தனே. போய் என்கிட்ட ஏன் And this is the final answer. Okay? அப்போ a square plus b square is equal to வேரியபிள் தானே? கரெக்ட். அல்ஜிப்ரா பண்ணும்போது மட்டும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேல்யூஸை கெஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே வேரியபிள்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒரு நிமிஷம். அத்தை சொல்லுங்க அத்தை. அப்பா நான் அத்தை இல்ல ஸ்ட்ரவன். ஸ்ரவன் எப்படா கேம்ப்ல இருந்து வந்த? எப்படி இருக்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன்பா. பிரியா சித்தி என்ன பிக்கப் பண்ணாங்க. நான் அவங்க கூட தான் வந்தேன். அப்பா எப்போ வருவீங்க? உனக்கு தான் தெரியும்ல, நீ இல்லாம நான் ஒரு நாள் கூட ஸ்விமிங் பண்ணதில்ல தெரியுமா? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? என்னை விட்டுட்டு ஸ்விமிங் போயிடுவே என்ன? அப்பா இல்லப்பா நானும் போகல.
சரி சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். சரியா? ஓகேப்பா. பை. ஆதி, அடுத்த சம் பார்க்கலாமா? ஆதி, என்னாச்சு? ஆதி, ஆர் யூ ஓகே? நீயும் பையனும் சேர்ந்து ஸ்விம்மிங் போவீங்களா? ஆதி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உன்னை விட வயசுல பெரியவங்கள நீ வாப்போன்னு சொல்லக்கூடாது, நீங்க வாங்கன்னு சொல்லணும். சாரி, ஐ மீன் நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து ஸ்விம்மிங் போவீங்களா? ஸ்விம்மிங் போவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், சம்டைம்ஸ் ரோட்ல கூட கிரிக்கெட்ல கூட விளையாடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லப்போனா ஃபாதர் சன்னுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கணும். அவன் என்னோட பையன் இல்ல, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. அவன் கொஞ்சம் சுட்டி பையன் தான், ஆனாலும் அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். இப்போ ஷவன் சம்மர் கேம்ப் போயிருந்தான், அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி வா, சம் போடலாம். இந்த பார், வா இல்ல வாங்க. சாரி, சரி வாங்க சம் போடலாம். போலாமா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். മനസ്സിലായോ? ஸ்ரவன், ஸ்ரவன் குட்டி, வா 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 வா. அப்பா, எப்படி இருக்க? உன்னோட கேம்ப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அம்மா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஐ டு மிஸ் யூ மா. தேங்க் யூ குட்டி. கவிமோளே, பாரு குழந்தை எப்படி மெலிஞ்சு போய் வந்திருக்கான்னு. அம்மா, நீ ஏன் என்ன பிக்கப் பண்ண வரல? அது அம்மாக்கு காலேஜ்ல நிறைய வேலை இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. அம்மா ஒரே ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி. எஸ் டாக்டர். கவிதா, ஆமா டாக்டர். உங்க ரீடெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க 3 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்கீங்க. கவிதா, are you happy? ஹலோ. தேங்க் யூ டாக்டர். யா, கங்க்ராட்ஸ். பை. കവിമോളെ എന്തായി? ഫോൺ ആരാണ്? ഫ്രണ്ടുമാ. அக்கா, பிரியா, வா பிரியா. எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படின்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புடவையெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். உன்னை எனக்கு எப்ப இருந்து தெரியும்? நான் பிறந்ததுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். குண்டு குண்டா இருக்கிற இந்த 2 கண்ணும் என்னைக்குமே என்கிட்ட பொய் சொல்லணும்னு ட்ரை பண்ணது கூட கிடையாது. இப்பவும் சொல்றேன், கவிதாக்கா கண்ணு என்கிட்ட என்னைக்கும் பொய் சொல்லாது. அக்கா, என்ன பார்த்து பேசு. என்னாச்சு உனக்கு? என்கிட்ட எதை மறைக்க ட்ரை பண்ற? நானா?
மறைச்சேன்? நான் எதையும் மறைக்கல. ம். ஓ சரி, என்கிட்ட ஃபோன்ல என்ன சொன்ன? காலேஜ்ல ப்ராப்ளம், காலேஜ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். என்கிட்ட ஏன் போய் சொல்ல ட்ரை பண்ற? என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன விஷயம்னு சொல்லு. ஓ, நீ அதை கேக்குறியா? என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்துட்டு இருந்துச்சு. என் சைக்கிள் வேற மிஸ் ஆயிடுச்சு. அதான் டெஸ்ட் எடுக்கலான்னு போனேன். Wow! It's a good news. என்ன சொல்ற? இல்ல, ஆனா பிரெக்னன்சி ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே வீட்ல எல்லாருமே பதட்டப்படுவாங்க. அதான் அத பத்தி நான் எதுவுமே சொல்லல. வேற ஒண்ணும் இல்ல பிரியா. டோன்ட் வரி அக்கா, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல? அதான் சொன்னேன்ல, ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் இத பாலேட்டா கிட்ட சொல்லிடாத. அப்புறம் என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு அவர் தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. சரி, புரியுது. பிரியா, டோன்ட் வரி. அத்தை கூப்பிடுறாங்க, நான் வரேன். பாத்துக்கோ. என் குழந்தைய பெத்து வளர்க்கறதுக்கு நான் ப்ரிப்பேர்டா இருக்கேனான்னு தெரியல. இதை நான் பாலேட்டா கிட்ட எப்படி சொல்லுவேன்? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு.